ஹைட்ரோகார்பன் ரொம்ப முக்கியமான சாப்டர் 11th கிளாஸ்ல நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பா மினிமம் ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் 2 சம்டைம் 3 கொஸ்டினுமே எதிர்பார்க்கலாம். உங்கள நிறைய பேருக்கு ஆர்கானிக்னாலே பிரச்சனை இருக்கும், உண்மைதானே? ஆனா ஹைட்ரோகார்பனை ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். வேற விதமா என்ன பண்ண போறேன் இன்னைக்கு கிளாஸ் அப்ரோச் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிள், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் இருக்க எல்லா கான்செப்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளாஸ் கடைசியில நீட் PYQமே சால்வ் பண்ண போறோம். அதாவது ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோமா? ஹைட்ரோகார்பன் சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டே விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்கீன் ரியாக்ஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஏன்னா எக்ஸாம்ல அதை நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது ரியேஜென்ட்டை பத்தி தெரிஞ்சிருந்தாலே போதும், ஹைட்ரோகார்பன் சாப்டர் அவ்வளவுதான் அடிச்சு நொறுக்கிடலாம். அந்த ரியேஜென்ட்ஸை எங்க போய் தெரிஞ்சுக்கிறது, அதுதான் இன்னைக்கு நான் கிளியரா சொல்ல போறேன். நோட் பண்ணி வச்சுக்கங்க. ரியேஜென்ட் மெயினா நம்ம என்ன டீல் பண்ணுவோம்னா HBr எனக்கு என்ன பண்ணும், H plus Br minus டிசோசியேட் ஆகும். HBr மட்டும் ரியேஜென்ட்டா இருந்துச்சுன்னா என்ன ரியாக்ஷன் நடக்கும்? மார்கோனிகோ ரியாக்ஷன். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. இதே HBr இன் பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஆன்டி மார்கோனிகோ ரியாக்ஷன். அந்த மெக்கானிசம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கராஷ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்கோனிகோ ஆன்டி மார்கோனிகோனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கேட்டுக்கங்க. மார்கோனிகோனா ரியேஜென்ட்ல இருக்க நெகட்டிவ் பார்ட் டபுள் பாண்டட் கார்பன் எதுக்கு கம்மி ஹைட்ரஜன் இருக்கோ அதுல போய் அட்டாக் ஆயிடும். ஆன்டி மார்கோனிகோனா ரியேஜென்ட்ல இருக்க நெகட்டிவ் பார்ட் எந்த டபுள் பாண்ட் கார்பன்ல அதிக ஹைட்ரஜன்ல இருக்கோ அதுல போய் அட்டாக் ஆயிடும். அவ்வளவுதான். அப்போ ஆல்கீனோட ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா 3 மெக்கானிசம் நம்மளுக்கு நடக்கும். ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன், ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன், ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். இங்க எல்லா ரியேஜென்ட்டும் கொடுத்திருக்கேன். அது பக்கத்துல HH OH சின் ஆன்டின்னு எழுதிருக்கேன். என்ன சார் இது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஆல்கீன் ரியாக்ஷன்னா என்ன ஐடியா? ஆல்கீன்னா டபுள் பாண்ட் இருக்கும். அந்த டபுள் பாண்ட்ல எப்படி ரியேஜென்ட் அட்டாக் ஆகுது, அதுதான் மேட்டர். அப்போ எந்த ஒரு ரியேஜென்ட் எடுத்துக்கிட்டாலும் அது கண்டிப்பா நம்மளுக்கு என்ன பண்ணும்? எலக்ட்ரோஃபைலையோ நியூக்ளியோஃபைலையோ ரிலீஸ் பண்ணும். அதுதான் ரியேஜென்ட்டோட நேச்சர். அப்போ இங்க ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் எடுத்துக்கிறேன், ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் இந்த ரியேஜென்ட் நம்மளுக்கு இருந்தா அது என்ன ரிலீஸ் பண்ணுது? HOH. அது நம்மளுக்கு என்ன அடிஷன் நடக்கும்? சின் அடிஷன். எந்த ரியாக்ஷன்? ஆன்டி மார்கோனிகோ ரியாக்ஷன். இப்போ உங்க எல்லாருக்குமே ஆன்டி மார்கோனிகோனா என்னன்னு தெரியும் நம்புறேன், ரைட்? ஓகே. அப்போ H2PD 2 ஹைட்ரஜன் வரும். எந்த அடிஷன்? சின் அடிஷன். கோல்ட் டைலூட் KMnO4 ரியேஜென்ட்டா இருக்கு. அப்ப ரியாக்ஷன் என்ன நடக்கும்? 2 OH குரூப் போயிட்டு எனக்கு சின் அடிஷன் நடந்துரும். சார் இது என்ன சார்? சின் ஆன்டி. சின்னா டபுள் பாண்ட் அக்ராஸ் த டபுள் பாண்ட் ஒரே சைடுல ஆட் ஆச்சுன்னா அது சின், ஆப்போசிட் சைடுல ஆட் ஆச்சுன்னா ஆன்டி. அவ்வளவுதான். அப்போ Br2CCl4. இப்ப நம்ம எக்ஸாம்ல உட்கார்ந்திருக்கோம், ரியேஜென்ட் Br2CCl4. என்ன பண்ணுவேன்? டபுள் பாண்ட் எங்க இருக்கோ அந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு 2 Br போயிட்டு ஆன்டி பொசிஷன்ல ஆட் பண்ணி விட்டுருவேன். அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சுதா? சோ எல்லா ரியேஜென்ட் அது என்ன கொடுக்கும்? சின் அடிஷனா ஆன்டி அடிஷனான்னு எழுதிட்டேன். அப்போ predict the product question ஈஸியா முடிச்சிடலாமா? அடுத்து ஆல்கீனோட ரெண்டாவது பார்ட்ல பார்த்தோம்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பென்சீன் ரிங்ல ஒரு குரூப் அட்டாச் ஆயிருக்கும், எலக்ட்ரோஃபைல் பென்சீன் ரிங்ல ஆட் ஆகும். இதுதான் அங்க கான்செப்ட். ஆனா என்ன நம்மளுக்கு மெயின்? பென்சீன் ரிங் நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தானே எலக்ட்ரோஃபைல் அட்டாக் ஆகும். அதாவது எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரானே இல்ல, நியூக்ளியோஃபைல்னா அதிகமா இருக்கணும் அங்க. அப்ப பென்சீன் ரிங்ல எலக்ட்ரான் தன்மை அதிகமாகணும். அப்போ அதுக்கு என்னது? குரூப்பை பொறுத்து தான் இருக்கும். இப்போ ஆல்டிஹைடு கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த மாதிரி குரூப் பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா அது ரிங்க என்ன பண்ணாது? நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகப்படுத்தாது, கம்மி பண்ணிடும், டீஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் என்ன டைரக்டிங்? மெட்டா டைரக்டிங். அதையுமே நான் எழுதியிருக்கேன், உள்ள வர எலக்ட்ரோஃபைலை எங்க டைரக்ட் பண்ணணும். இதே ஹாலஜன் இருந்தது அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு என்ன பண்ணும்? டீஆக்டிவேட் தான் பண்ணும் பென்சீன் ரிங்க. ஆனா ஆர்த்தோ1 பேரா டைரக்டிங் அது. இதே OH ஆல்கைல் குரூப் COR இந்த மாதிரி குரூப்லாம் இருந்துச்சுன்னா ரிங்க என்ன பண்ணும்? நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி விடும். அதாவது எலக்ட்ரானை டொனேட் பண்ணி ரிங்க இன்னும் நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகப்படுத்தும். அப்ப எலக்ட்ரோஃபைல் ஈஸியா உட்காந்துரும். அது என்ன டைரக்டிங்? ஆர்த்தோ பேரா டைரக்டிங். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை வச்சு கொஸ்டின் வந்துச்சுன்னா இதை ஞாபகம் வச்சிருந்தாலே போதும், இந்த குரூப் என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், ஈஸியா நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் ஃப்ரீ ரேடிக்கல் அல்லைலிக் பென்சைலிக் சப்ஸ்டிடியூஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. NBS அப்படின்றத நம்ம क्वेश्चन பேப்பர்ல பார்த்தாலே NBSனா என்ன? N-bromosaccinamide. அது நமக்கு என்ன பண்ணும்? புரோமினை நமக்கு ரிலீஸ் பண்ணும். ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன மெக்கானிசம் அது?
ஃப்ரீ ரேடிக்கல் அல்லைலிக் பென்சைலிக் சப்ஸ்டிடியூஷன். அது என்ன சார் அல்லைலிக் பென்சைலிக்? பென்சீனுக்கு அட்ஜசன்ட் பொசிஷன்ல இருக்க கார்பன் என்ன கார்பன்? பென்சைலிக் கார்பன். அதே மாதிரி அல்லைலிக் அந்த கார்பன் டபுள் பாண்ட் கார்பனுக்கு அட்ஜசன்ட் பொசிஷன்ல இருக்க கார்பன் தான் என்னது? அல்லைலிக் கார்பன். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? பிஆர் வந்து சப்ஸ்டிடியூட் ஆயிடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து ஓசோனோலைசிஸ். ஓசோனோலைசிஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடேட்டிவ் அப்படின்னா ஓசோன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு, ரிடக்டிவ் அப்படின்னா ஓசோன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் வாட்டர் இல்லனா டிஎம்எஸ். நல்லா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ் அப்படின்னா ஆல்டிஹைடு கீட்டோனோட ஸ்டாப் ஆயிடும். ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்டிஹைடு எனக்கு ஃபர்தரா என்னவா ஆக்சிடைஸ் ஆயிடும்? கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். சொன்னது புரிஞ்சுதா? ஆக்சிடேட்டிவ் அனாலிசிஸ் ஆல்டிஹைடு ஃபர்தரா கார்பாக்சிலிக் ஆசிடாவும் மாத்தும். ஆனா ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ் ஆல்டிஹைடு கீட்டோன்ல ஸ்டாப் ஆயிடும். இது என்ன சார் ஓசோனோலைசிஸ்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எக்ஸாம்ல அப்படின்னா ஒன்னும் பெரிய மேட்டரே இல்ல. ஆல்கீன் எடுத்துக்கிறோம், ஆல்கீன்ல டபுள் பாண்ட் இருக்குமா? அந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணி ரெண்டு சைடும் ஆக்சிஜனை ஆட் பண்ண வேண்டியதான், அவ்வளவுதான். டன்னா, இவ்வளவுதான் ஆல்கீனை பொறுத்த வரைக்கும். ஒரு நீட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவோமா? இப்போ இது நீட்ல கேட்ட கொஸ்டின். எந்த கொடுத்திருக்க 4 ஆல்கீன்ல எந்த ஆல்கீனை நம்ம ஓசோனோலைசிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க? மெத்தனால் கிடைக்கும்னு கேக்குறாங்க. எனக்கு இப்போ நம்ம ஷார்ட்கட் படி நம்மளுக்கு என்ன தெரியும்? அக்ராஸ் த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஆட் பண்ணும். இங்க ஆட் பண்றேன், இங்க ஆட் பண்றேன், இங்க ஆட் பண்றேன், அதுக்கு அடுத்தது இங்க ஆட் பண்றேன். எங்க எனக்கு மெத்தனால் கிடைக்கும்? மெத்தனால்னா என்ன? HC டபுள் பாண்ட் OH. இதான IUPAC நேம். எங்க எனக்கு HC டபுள் பாண்ட் OH கிடைக்கும்? இங்க கிடைக்குமா? கிடைக்காது. இங்க கிடைக்குமா? கிடைக்காது. இங்க கிடைக்குமா? கண்டிப்பா கிடையாது. இங்க பென்சால்டிஹைடும் எனக்கு என்ன கிடைக்கும்? மத்த ப்ராடக்ட் கிடைக்கும். சோ இங்க தான் எனக்கு ஆப்ஷன் பி தான் எனக்கு ரைட் ஆன்சர். ஏன் ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர்? இதை இப்போ இங்க நான் ஆட் பண்ணேன்னா இதை தனியா எடுத்து எழுது. இதை தனியா எடுத்து எழுதணும்னா நம்மளுக்கு என்ன வருது? CH2O. CH2O it is nothing but HC double bond OH. மெத்தனால் கிடைச்சிருச்சா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? சோ ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ரியேஜென்ட் என்னென்ன கொடுத்தேனோ அதை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன்.